வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் தேசிய வருமானம் என்றால் என்ன, அது ஏன் முக்கியம் என்பதை மிக எளிமையாக பார்க்கப் போகிறோம். தேசிய வருமானம் என்பது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய கருத்தாகும். மேலும் வணிகத்தில் மேக்ரோ அல்லது பேரியல் பொருளாதார ஆய்வின் முதுகெலும்பாக அமைகிறது. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாட்டின் சாதாரண குடியிருப்பாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதி பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கிறது. மேலும் ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியம், வாழ்க்கை தரம் மற்றும் கொள்கை வகுப்பை அளவிடுவதற்கு தேசிய வருமானம் அவசியம். பாரம்பரியமாக தேசிய வருமானம் என்பது ஒரு நாட்டின் உழைப்பு, மூலதனம் மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பாக வரையறுக்கப்படுகிறது. நவீன வரையறைகள் உள்நாட்டு பிரதேசத்திலும் வெளிநாட்டிலும் உள்ள நமது குடியிருப்பாளர்களால் உருவாக்கப்படும் வருமானங்களை கருத்தில் கொண்டு தேசிய வருமானம் கணக்கிடப்படுகிறது. சுருக்கமாகச் கூறினால், தேசிய வருமானம் என்பது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாடுகளிலிருந்து பல வகையில் ஈட்டப்படும் வருமானத்துடன் கூட்டி வரும் தொகையுடன் வெளிநாடுகளுக்கு பல வகைகளில் செலுத்தப்படும் பணத்தை கழித்தால் வரும் தொகையே மொத்த தேசிய வருமானமாகும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, மகன் என அனைவரும் வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து சம்பாதிக்கும் மொத்த பணமே அந்த குடும்பத்தின் மொத்த வருமானம். அதேபோல் நம் நாட்டிலுள்ள அனைவரும் சேர்ந்து சம்பாதிக்கும் மொத்த வருமானமே நமது நாட்டின் தேசிய வருமானமாகும். தேசிய வருமானம் அதிகரித்தால் என்ன நடக்கும்? நம் நாட்டின் வளர்ச்சி தெரியும். அரசாங்கத்திற்கு அதிக வரி வருமானம் கிடைக்கும். அதனால் சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் கட்ட முடியும். மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம் வாழ்க்கை தரம் உயரும். அதனால்தான் ஒவ்வொரு நாடும் தனது தேசிய வருமானத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறது. நம் தேசிய வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம்? கல்வி கற்று திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிக உற்பத்தி செய்யுங்கள். வேலை செய்யுங்கள். புதிய தொழில் தொடங்குங்கள். நேர்மையாக வரி கட்டுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நேர்மையாக உழைக்கும்போது நம் நாட்டின் தேசிய வருமானம் அதிகரிக்கிறது. அது நம் அனைவருக்கும் நல்லது. விவசாயம், தொழில், சேவைத்துறை, தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளும் முக்கியம். எல்லா துறைகளிலும் வளர்ச்சி இருந்தால்தான் நாடு முன்னேறும். எனவே நண்பர்களே, தேசிய வருமானம் என்பது வெறும் எண்கள் அல்ல. அது நம் அனைவரின் வாழ்க்கையையும் பாதிக்கும் முக்கியமான விஷயம். நாம் உழைக்கும்போது, கல்வி கற்கும்போது, நேர்மையாக வரி கட்டும்போது நம் நாட்டின் தேசிய வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறோம். வலிமையான பொருளாதாரமே வலிமையான இந்தியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறந்து விடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.